முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் நூற்றாண்டின் தலைவராம் தமிழின தலைவர் கலைஞருக்கு 101 பிறக்கிறது. 95 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதில் 80 ஆண்டுகள் பொது வாழ்வில் கழித்தார். 70 ஆண்டுகள் இதழாசிரியராக இருந்தார். 70 ஆண்டுகள் எழுத்தாளராக வலம் வந்தார். 60 ஆண்டுகள் திரையுலகத்தில் இருந்தார். 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர். 60 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர். 5 முறை இந்த தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இப்படி வாழ்ந்த காலம் முழுவதும் வரலாறாய் வாழ்ந்தவருக்கு ஜூன் 3 பிறந்த நாள். இந்த ஆண்டு 100 விழா நிறையும் ஆண்டு. நிறைவாழ்க்கை வாழ்ந்தவரை நினைவு கூறி நன்றி தெரிவிக்கும் ஆண்டு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் நேர்வழி பாதைதான். என் பாதை சுயமரியாதை பாதை, தமிழின நலன் காக்கும் பாதை, தமிழ் நெறி காக்கும் பாதை, பெரியார் பாதை, அண்ணாவின் பாதை, அறவழி பாதை, அமைதி பாதை, ஜனநாயக நெறிமுறை பாதை. பாடையே தயார் என பயமுறுத்தினாலும் அந்த பாதையிலிருந்து மாறமாட்டேன் என சொன்னார் கலைஞர். சொல்லியபடி வாழ்ந்தார் கலைஞர். வாழ்ந்த வாழ்க்கை பாதைதான் இன்று அவரது 100 விழா கொண்டாடும் புகழில் கொண்டு போய் உயர்த்தி நிறுத்தி இருக்கிறது. அவர்தாம் கலைஞர். அவரது வாழ்க்கையே போராட்டக்களமாக அமைந்திருந்தது. போராட்டமே வாழ்க்கை என்பார்கள் சிலர். எனக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருந்தது என்று சொன்னார் கலைஞர். அவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதியும் தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சில் எழுதிய நீதியும் ஒன்றுதான். அவரது வாழ்க்கையே போராட்டம்தான். மேலோட்டமாக பார்த்தால் மிக மிக உயர்வான பதவிகளில் அவர் அமர்ந்து இருந்ததைப் போல தெரியலாம். அந்த பதவிகளுக்கு முன்னும் பதவிகளில் அமர்ந்திருந்த போதும் எதிர்கொண்ட சொல்லடியும் கல்லடியும் அதிகம். நீங்கள் ஒரு முறை இறப்பதற்காக பயப்படுகிறீர்கள். ஆனால் நானோ பல முறை கொல்லப்பட்டவன். சூழ்ச்சிகளாலும் நயவஞ்சகத்தாலும் என் உடல் மட்டுமே மரணத்தை காணவில்லையே தவிர எனது உயிர் பல முறை மரணித்து உயிர்ப்பித்துள்ளது என்று தலைவர் கலைஞர் ஒருமுறை சொன்னார். கொள்கைக்காரர்கள், அந்த கொள்கையை விடாப்பிடியாக கடைபிடிப்பவர்கள், அந்த கொள்கையை காக்க எதையும் செய்ய தயாராக இருக்கும் தியாகிகள் ஆகிய அனைவரது வாழ்க்கையும் உலக வரலாற்றில் இப்படித்தான் இருந்துள்ளது. கலைஞரின் வாழ்க்கையும் அப்படித்தான் அமைந்திருந்தது. அவர் செய்த நன்மைக்கான புகழைப் போலவே பழிச்சொற்களையும் அதிகம் தாங்கினார். பாராட்டு மாலைகளை விட பழிச்சொற்களாம் கற்கள் மூலமாகவே அவர் அதிக உரம் பெற்றார். அவரை அவரது எதிரிகளே கூர்மையாக வைத்திருந்தார்கள், வலிமையாக ஆக்கினார்கள். எதிர்ப்பே அவரை பலப்படுத்தியது. எதிர்ப்பே அவரை தலைவராக ஆக்கியது. பழிச்சொற்களே தலைவர்களுக்கு எல்லாம் தலைவராக ஆக்கியது. அவர்தாம் கலைஞர். கல்லும் முள்ளும் தாண்டுவதாகவே அவரது பயணம் அமைந்திருந்தது. தீயை தாண்டியே திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்த்தார். பாழ்பட்டு கிடந்த தமிழ் நிலத்தை பண்படுத்தி நவீன தமிழ்நாடாக உருவாக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் திட்டங்களும் உழைப்பும் சாதாரணமானதல்ல. பல பத்தாண்டுகள் ஆகியிருக்க வேண்டிய செயல்களை சில பத்தாண்டுகளுக்குள் செயல்படுத்தி காட்டினார். ஒவ்வொரு நொடியும் தமிழ்நாட்டுக்காக சிந்திப்பவரால் மட்டுமே இத்தனை பெரிதினும் பெரிதான செயல்களை செய்திருக்க முடியும். அவர்தாம் கலைஞர். அட்சய பாத்திரம் இல்லாமலே 5 கோடி தமிழ் மக்களையும் அரவணைத்து நல்வாழ்வு நல்கிட அன்றாடம் சிந்தனை செய்வோம் என்று சொன்னவர் மட்டுமல்ல, அட்சய பாத்திரமாகவே இருந்தவர் கலைஞர். மேற்கு வங்க எழுத்தாளர் கர்க் சட்டர்ஜி சொல்லியிருக்கிறார், எங்கள் மாநிலத்துக்கு இப்படி ஒரு கலைஞர் இல்லையே என்று ஏங்கினோம் என்கிறார். அத்தகைய இயக்கத்தை எல்லா மாநிலங்களுக்கும் உருவாக்கியவர் கலைஞர். அவர்தாம் கலைஞர். இரவு என்பதை தனது உழைப்பிற்கென நீட்டிக்கப்பட்ட பகல் பொழுதாக்கி கொண்டு தமிழுக்கும் தமிழருக்கும் தொண்டாற்றிடும் பாட்டாளியே கலைஞர் என்று சொன்னார் திரைப்பட இயக்குனர் மகேந்திரன். ஒரு நாளைக்கு கலைஞர் எத்தனை மணி நேரம் தூங்குகிறார் என்பதை மறைந்திருந்து பார்த்தால்தான் தெரியும். இந்த உயர்வுக்கு பின்னால் இருக்கும் உழைப்பு என்று கலைஞருக்கு 44 வயது இருக்கும் போதே பாராட்டி பேசியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. தமிழின இயக்கத்தின் தலைவரான பிறகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகும் இந்த உழைப்பை நிறுத்தவில்லை கலைஞர். அவர்தாம் கலைஞர். இவ்வளவு சூறாவளி அரசியலுக்கு மத்தியில் எழுதினார். 6 பாகங்கள் நெஞ்சுக்கு நீதி, 4171 பக்கங்கள், 54 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அவர் எழுதிய கடிதங்கள். சட்டமன்ற உரைகள் 12 தொகுதிகளாக வெளியாகியுள்ளது. அவரது மொத்த எழுத்துக்களையும் தொகுத்தால் 500 தொகுதிகளுக்கு மேலே வரும். பேச்சுகளை தொகுத்தால் அதைவிட 2 மடங்கு வரும். 18 நாடகங்கள் எழுதியிருக்கிறார்.
75 திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார். சின்ன திரையையும் விட்டு வைக்கவில்லை. கையெழுத்து இதழில் வாழ்க்கையை தொடங்கினார். கையெழுத்து போடும் அளவுக்கு பலம் இருக்கும் வரை எழுதினார். கார்ட்டூன் போட்டார், ரயிலில் எழுதினார், ஜெயிலில் எழுதினார், கோட்டையில் எழுதினார், கோபாலபுரத்தில் எழுதினார், தனிமையிலும் எழுதினார், பெருங்கூட்டத்துக்கு மத்தியிலும் எழுதினார், துணுக்கு எழுதினார், பாக்ஸ் கட்டினார், பலரது பல்லையும் பதம் பார்த்தார். எழுதுகோள் 11வது விரலாக இருந்தது. அந்த விரலையே அதிகம் பயன்படுத்தினார். அவரது சிந்தனை ஏதோ ஒரு விதத்தில் வியர்வையைப் போல வெளியே வந்து கொண்டே இருந்தது. கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் சொன்னார், கலைஞரை போல் அத்தனை படைப்புகள் எழுத வேறொருவர் முயன்றால் அதற்கு ஒரு பிறவி போதாது என்று சொன்னார். பல பிறவிகளை ஒரு பிறவியில் வாழ்ந்தவர் கலைஞர். பலரது செயல்களையும் ஒரே காலத்தில் செய்து காட்டியவர் கலைஞர். அவர்தாம் கலைஞர் என்று முரசொலி தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.